மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சோழிங்கநல்லூர் தொகுதியில் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக மின்சாரம் பற்றாக்குறை அதிகமாக இருப்பதனால் தடையில்லாமல் மின்சாரம் வழங்க துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும் என்று மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களை ஆய்வு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பருவமழை காலம் வருவதனால் மடிப்பாக்கம், பள்ளிக்கரணை, பெருங்குடி, ஓஎம்ஆர் சாலைகளில் மழைநீர் தேங்கி நிற்கும் அபாயம் இருக்கிறது. இது இப்போ மட்டும் இல்லை, கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கிறது. இதனால் இந்த மழைநீர் வடிகால் மையங்கள் கூடிய விரைவில் தூர்வாரும் பணிகளை மேற்கொண்டு இனி வரும் காலங்களில் மழைநீர் தேங்காமல் இருக்க அனைத்து நடவடிக்கையும் போர்க்கால அடிப்படையில் முன்னெடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் திரு அண்ணன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். சோழிங்கநல்லூர் தொகுதியில் பொது அரசு மருத்துவமனை கடந்த ஆட்சியில் திறக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட வசதிகளுடன் திறக்கப்பட்டது. அந்த ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மருத்துவ உபகரணங்கள் இல்லாமல் இந்த வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவசரமாக அந்த ஹாஸ்பிட்டல் அன்று திறக்கப்பட்டது அவங்க ஆட்சி காலத்தில். அது சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுடன் ஒரு கோரிக்கை வச்சுக்கிற தொகுதி சார்பாக அது உடனடியாக இன்றைய நம்மளோட முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்று இந்த 100வது நாள் முன்னிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் சுகாதாரத்துறை அமைச்சர் செய்து தருவார்ன்றதை நம்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வெற்றி கொடி ஏற்றி வீச நம்ம காற்று வருங்காலம் நம்ம கையில் தாண்டா என்று அன்றே கணித்தார் எங்கள் கழகத்தின் தலைவர் அவர்கள். இன்று அதை நடத்தி முடித்து இருக்கிறார் எங்கள் கழக தலைவர் அவர்கள். என் வாழ்வும் என் உழைப்பும் தளபதிக்காக எனக்கு பேச வாய்ப்பளித்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். பதிலுரை மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு உறுப்பினர் தளவாய் சுந்தரம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பார்லிமெண்ட்டு நம்ம சட்டசபையில் எப்படின்னா மினிஸ்டர் பதில் சொல்லிச்சுமே டயஸில் ஆஃபீஸர்ஸ் இருக்கணும். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தேன் ஹெல்த் சேரிட்டி மட்டும் தான் இருக்காங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் காலமுறை பார்த்தா யாரும் இல்லை. இப்போ தான் வந்திருக்காங்க தலைவரை. இப்போ நான் உங்களுக்காண்டி பேசுகிறேன். நான் 2 ட்ரிப்பு 2 கேள்வி கேட்டேன். நான் இங்கே திருப்பி நான் சொல்லுவேன். நான் ஸ்பீக்கர் தான் சொல்லுவேன். பேக்லாக் இருக்குன்னு இது வரையும் அவங்க பேக்லாக் ஏதாவது உங்களுக்கு பதில் கொடுத்துருக்காங்களா? தயவுசெய்து பதில் உரை கொடுக்கச்சமா ஆஃபீஸர்ஸ் வந்து உட்கார சொல்லுங்க. மாண்புமிகு அமைச்சருடைய பதிலுரை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்கள் குரலே மகேஷன் குரல் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் பொன்மொழிகளுக்கேற்ப உண்மையான மக்களாட்சி நடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு முதல்வர் வெற்றி தளபதி அவர்களை வணங்கி என்னுடைய உரையை துவங்குகிறேன். இந்திய நாடு சுதந்திரம் பெறுமா என்று நினைத்து கொண்டிருந்த மத்தியில் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சுதந்திரத்திற்கு முன்பே பாடினார் மகாகவி பாரதியார். அவர் ஒரு தீர்க்கதரிசி. அதே போல தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுமா அண்ணா ப்ளீஸ் அப்புறம் கடைசியில் வெற்றி பெறுமா லிஸ்ட்ல தான் இருக்கு. மாண்புமிகு ப்ளீஸ் அதுபோல ஒரு நிமிஷம் உட்காருங்க. என்ன சொல்ல வரீங்க நீங்கள் சொல்லுங்கள். மானிய கோரிக்கையின் மீது பேச அனுமதி கிடையாதுங்க. காலையிலே பட்டியல் தயாரிக்கப்பட்டு நேற்றே கொடுத்தவர்கள் இன்று காலை கொடுத்து பட்டியல் தயாரிப்பு கொடுத்துட்டோம். இன்றைக்கு அதில் அனுமதிக்க முடியாது. வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தான் நீங்கள் கேட்கலாம். இல்லை, இது இந்த பட்டியல் படி பேச அனுமதித்து விட்டேன். வேறு மானிய கோரிக்கை நீங்கள் பேசலாம். வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் கேட்டதான் நான் அனுமதித்தேன். இப்போது கிளாரிஃபிகேஷன் இல்லாமல் மானிய கோரிக்கை பேசுவதாக இருந்தால் அனுமதி இல்லை. மாண்புமிகு அமைச்சர்கள் பதிலுரை கூறலாம். பாருங்க, மாண்புமிகு அமைச்சர் நீங்கள் பதிலுரை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதுபோல தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுமா என்று ஏளனம் பேசியவர் மத்தியில் நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் என்ற தேர்தலுக்கு முன்னாலே முழங்கினார் நமது மாண்புமிகு
வெற்றி தளபதி அவர்கள், மாகு பாரதியைப் போல மக்கள் போற்றும் மாண்புமிகு முதலமைச்சர் தீர்க்கதரிசி, நாளுக்கு நாள் நிமிடத்திற்கு நிமிடம் நொடிக்கு நொடி சாதனை படைக்கின்ற சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கிற தலைவராக இருக்கிறார். புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவர் அம்மா ஆகியோருடைய அரசியல் பணித்தவன் நான். என்னை அன்பால் அரவணைத்து எனக்கு இதயத்தில் இடமளித்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி தளபதி அவர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் கோபிச்செட்டிப்பாளையம் மக்கள் எனக்கு வாக்களித்து இங்கே எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அந்த வாக்காளர் பெருமக்களுக்கு கோடான கோடி நன்றி மலர்களை தெரிவித்துக் கொள்வதோடு தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் தொண்டர்கள் கோடான கோடி தொண்டர்களுக்கும் என்னுடைய இதயம் கனிந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.